ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்தில்? கர்த்தர் சொன்ன தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கினுடைய காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் இருக்குது. அப்போ அவன் கேரார் என்கிற ஒரு ஊரில் இருக்கிறான். அப்போ அவன் நினைக்கிறான், நம்ம எகிப்துக்கு போயிடலாம், எகிப்தில் போனால் நல்ல சம்பூர்ணமாக வாழலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ எங்கேயும் போக வேண்டாம்ப்பா, நீ இருக்கிற தேசத்தில் நீ இரு, நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த தேசத்தில் விதை விதைக்கிறான். அந்த தேசத்தில் விதை விதைக்கிறான். கர்த்தர் ஆசீர்வதித்ததினால், அல்லேலூயா, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்கணும். கர்த்தர் சொன்ன வேலையை செய்யணும். கர்த்தர் சொன்ன காரியங்கள், ஊழியங்களை செய்யணும். அப்படி செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். அப்படி அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? 100%. அல்லேலூயா, 100% கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 100 மடங்கு என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தையோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் சொன்ன காரியத்திற்கு நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தர் சொன்ன இடத்துல இருக்கணும். நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய திங்கிங் எல்லாம் பெருசாக இருக்கும். நான் என்னுடைய பலத்தால் இதை செஞ்சுருவேன், அந்த இடம் நல்ல செழிப்பாக இருக்குது, அங்கே போனால் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், அந்த வேலையை செஞ்சால் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், இந்த ஊழியத்தை செஞ்சால் என்னுடைய ஊழியம் ரொம்ப பெருகும். இப்படியாக நம்முடைய எண்ணத்தில் சிந்தித்து கொண்டு ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து அதை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவர் உங்களுக்கு செய்கிறபடி, அல்லேலூயா, அவர் உங்களுக்கு காட்டுகிறபடி நீங்கள் நடக்கும் பொழுது அவர் ஆசீர்வதிப்பார். மனுஷன் ஆசீர்வதிக்க மாட்டான், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால. மனுஷன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது 100% நிச்சயமாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு காணல் நீர். ஆசீர்வாதம் வைப்பது போல தோணும், ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது 100% உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இன்றைக்கி இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் 100% ஆசீர்வாதம் தரப்போகிறார். அன்றைக்கி ஈசாக்கு என்ன செஞ்சால், கர்த்தர் அவனுக்கு சொன்ன தேசத்தில், அந்த தேசத்தில் அது எந்த சூழ்நிலையில் இருக்குதோ அதை பற்றிலாம் அவன் கவலைப்படவே இல்லை. சூழ்நிலையை பார்க்கல, கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பார்த்தாங்க. அதே போல தான் இந்த காலை வேளையிலும் சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியாக உங்களுடைய எண்ணங்கள் தோன்றும். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. நிச்சயமாகவே 100% இயேசுவின் நாமத்தினால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் இயேசப்பா, இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக கோடி ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளை நீர் 100% ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. நீர் கொடுக்கிற வேலையை, நீர் கொடுக்கிற வியாபாரத்தை, நீர் கொடுக்கிற அந்த ஊழியங்களை, நீர் கொடுக்கிற அந்த பாதையில் இவர்கள் நடக்கும் பொழுது சுவாமி, இவருடைய வாழ்க்கையில் 100% நீர் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். அன்றைக்கி ஈசாக்குக்கு கொடுத்தது போல இவர்களுடைய வாழ்க்கையிலும் சுவாமி அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.